கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அவருக்கு சொந்த கட்சி மற்றும் கனடா மக்களிடம் கடும் எதிர்ப்பு உள்ள நிலையில் நடைபெறவுள்ள கனடா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர் அரசியலுக்கு முழுக்கு போடுகிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. கனடா நாட்டு பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் நம் நாட்டுடன் கடும் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். அதன் பிறகு ஜஸ்டின் ட்ரூடோ நெருக்கடியான நிலையை சந்திக்க தொடங்கினார். அவரது செல்வாக்கு என்பது மெல்ல சரிய தொடங்கியது. கனடாவில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் சமீபத்தில் ராஜினாமா செய்தார். ஜஸ்டின் ட்ரூடோவுடனான கருத்து வேறுபாட்டால் அவர் ராஜினாமா செய்தார். மேலும் ஜஸ்டின் ட்ரூடோ தனது சுய விளம்பரத்திற்காக செயல்படுகிறார், நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் கொள்வதில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அவரது சொந்த கட்சியான லிபரல் மற்றும் கூட்டணி கட்சியினரே கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் வேறு வழியின்றி ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக தான் ஜஸ்டின் ட்ரூடோ வரும் கனடா பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் நடைபெற உள்ள பொதுத் தேர்தலில் நான் போட்டியிடப் போவது இல்லை, இது எனது சொந்த முடிவாகும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் அரசியலிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக தற்போது சொந்த கட்சி மற்றும் கனடா நாட்டு மக்கள் உள்ளனர். அதேபோல அவருக்கு பிற நாட்டு தலைவர்களிடமும் ஆதரவு என்பது இல்லை. இந்தியாவுடன் மோதல் போக்கை அவர் கடைபிடித்து வந்தார். அதேபோல் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கும் டொனால்ட் ட்ரம்புடன் நீண்ட காலமாக மோதல் போக்கு உள்ளது. தற்போது மீண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்க உள்ள நிலையில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் தற்போது 50 மாகாணங்கள் உள்ள நிலையில் அண்டை நாடான கனடாவை 51வது மாகாணமாக இணைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதிகப்படியான வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.